3 கேரக்டர் மொத்தம். இது டேல நடக்குதா நைட்டில் நடக்குதா? அந்த இன்ஸ்பெக்டர் கையில் ஒரு கன் இருக்குது. அவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்களை கொன்னே ஆகும். ஒருத்தர் மௌனமாகவே இருக்காரு. இதோட எண்ட் எப்படி இருக்குன்னா அந்த போலீஸ் யாராவது ஒருத்தனை கொன்னே ஆகணும் அந்த ஒரு புல்லட்டான. ஓகே அதான் படபடப்புடன் கதவை திறந்து வெளியே வருகிறான். தலையை பிடிச்சி கீழே இறக்கி அந்த ரிவால்வர் அப்போ அவங்க இறக்கும் போது மழை லைட்டாக தூரம் நிற்கும். என்னையா பண்ணிட்டு இருக்க இத்தனை நாளா? 4 நாள் ஆகுது, எல்லாரும் போட்டு மேலேருந்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு தொட்டில் சொல்லிட்டு அசிங்கமாக திட்டு தான் விழுவான், தேவடியாமன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கன்னை எடுத்து இவன் கையில் வச்சுட்டு 2 பேரையும் ஒரு போலீஸ்காரன் கிட்னாப் பண்ணி ஒரு வேர் ஹவுஸில் வச்சுருப்பான். Monozygotic twins are so identical that it's very hard to identify the difference இல்லடா. பொண்ணை பார்த்துட்டா அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் நினைக்கும் போது டக்குன்னு ஒரு ஐடியா வேற மாதிரி வருது. அவன் கூட்டு போகும்போதே தெரிஞ்சு இவனுங்களுக்குள்ள என்னவோ நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சு. ஸ்டார்டிங் சீனில் ஒரு டெத் வீடை காட்டுறோம். ஒரு டெத் வீட்டில் நம்மளோட இன்ஸ்பெக்டர் வந்து நின்றுட்டுருக்காரு, கை கட்டிட்டு. அவர் அழுகலை, முகத்தை மட்டும் ரொம்ப கோபமாகவும் இல்லை, அவர் வந்து அமைதியாக இருக்கார். அமைதியாக வச்சுட்டு எல்லாருமே வந்து அவர்கிட்ட ஆறுதல் சொல்கிறது, இந்த மாதிரி அழுகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, இறந்து போனது வந்து அவரோட பொண்ணு அப்படின்ட்டு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க, எரிச்சிட்ருக்காங்க. அவர் அந்த சைடு எரியுது, இப்போ பேக் சைடு கேமரா வைக்கிறான்னா அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காது. டப்புன்னு கட் பண்ணால் இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார். அங்கே மழை பெஞ்சிட்ருக்கு, அவர் வந்து சிகரெட் அடிச்சிட்ருக்காரு. இப்போ அதை அப்படி காட்டுறோம், ட்ரான்ஸ்லேஷன் காட்டுறோம். காட்டி முடித்த உடனே சப் இன்ஸ்பெக்டர் வராரு. வந்துட்டு சார் அந்த பசங்களை கூட்டிகிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து தம் முடிச்சுட்டு அவரோட கன் எடுக்கிறாரு. வெளியே இருந்துட்டு கன் எடுத்துகிட்டு உள்ள புல்லட் இருக்குது, அதை அப்படியே ரோல் பண்ணுறாரு. ரோல் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் ரூம்குள்ளே போகிறாரு. 2 பசங்க இருக்காங்க. நம்மளோட கான்ஸ்டபிள், நம்மளோட இன்ஸ்பெக்டர் பேர் வந்து திரு. ஸோ இப்போ அவர் திரு வந்து உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே 2 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து அர்ஜுன்கிற பர்சன் வந்து வாய் பேச வராதவன் வந்து அர்ஜுன். விக்ரம் வந்து பேசுவான் பட் சைலண்ட்டாக இருக்கிற பர்சன். ஓகே, இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்தவொடனே உட்காராரு, அவங்க முன்னாடி உட்காடுறாங்க. உட்காந்து முடித்தோடனே 2 பேருமே பார்க்குறாங்க. அவன் அமைதியாக இருக்கான், அவன் யாருமே பார்க்கல. விக்ரம் வந்து அமைதியாக இருக்கான், அவன் இப்படியே இருக்கான். இந்த சைடு வந்து அர்ஜுன் வந்து பயத்திலே இருக்கான், கூட்டிகிட்டு வந்திருக்காரு, பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இன்ஸ்பெக்டர் வந்தோன்னே உட்காராரு. உட்காந்து முடித்த உடனே இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்து நான் அது மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த 2 பர்சன்ஸ் வந்து யாருன்னா செத்துப்போன அவரோட பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்க. 2 பேருமே செத்துப்போன அந்த 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான் அர்ஜுனும் விக்ரமும். ஸோ அவன் சொல்கிறான், வாய் பேச சொல்ல முடியுது, அவன் தெரியும் நான் வந்து பண்ணல, உங்களுக்கு தெரியல அங்கிள், நாங்களும் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் அமைதியாக இருக்கான் பக்கத்தில், அவன் எதையுமே பார்க்க மாட்டான், அவன் டவுன்லேயே இருக்கான், கீழே இருந்துட்டு. ரவி தான் இன்ஸ்பெக்டர், சாரி திரு வந்து சப் இன்ஸ்பெக்டர், அவர் பேர் ரவி டீ எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போயிட்டுருக்கோம். திரு வந்து ரவி அவங்க 2 பேரையும் அர்ஜுனையும் விக்ரமே பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அதாவது அவங்க 2 பேரையும் அவர் ஃபஸ்ட்டு எப்போ மீட் பண்ணார் அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக் போகும்போது வந்து திருக்கு வந்து அவர் வந்து ஒரு போஸ்டிங் போயிருப்பார். அவர் சப் இன்ஸ்பெக்டர்லேருந்து அவர் இன்ஸ்பெக்டரான போஸ்டிங்கில் போயிருப்பார். அதாவது ரொம்ப வருஷமாக மூடி இருந்த ஒரு கேஸை வந்து அவர் சால்வ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவருக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க. முடித்த உடனே இந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இன்னொரு ரொம்ப ஈஸியாக இருந்தது ரவி. பிகாஸ் வந்து அவர் இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருந்தது இதை முடிக்கிறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் ரவின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்திருக்க எல்லாமே நன்றின்னு சொல்லிட்டு போகும்போது செத்துப்போன பொண்ணு பேர் காயத்ரி, அவரோட பொண்ணு பேர் காயத்ரி வந்து அர்ஜுனையும் விக்ரமையும் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக கூட்டிகிட்டு வரா. இன்ட்ரோ கொடுக்குறாங்க அப்பா கிட்ட. அப்பா இவங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ ஹாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அந்த பசங்க வந்து ஏதோ சொல்கிறாங்க, சொல்லுவாங்க அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்பா இந்த மாதிரி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அர்ஜுனும் விக்ரமும் சேர்ந்து பிஸ்னஸ் ஒன்று பண்ண போகிறாங்க, அதுக்கு வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க எதாவது பண்ண முடியுமா கேட்டோன்னா அவர் கூப்பிட்டு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூப்பிட்டு வச்சு கேட்குறாரு என்ன பண்ண போகிறீங்க என்னன்ட்டு.
அவனுங்களுக்கு ஆசை தான் இருக்க தவிர அது ப்ராப்பராக டீட்டெயிலிங்காக அது என்ன பிஸ்னஸ் பண்ண தெரில. ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து தனியாக கூட்டு வச்சு காயத்ரி கிட்ட இந்த மாதிரி டப்புலாம் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட முடியாதுமா, அந்த பசங்களுக்கு ப்ராப்பராக ஒரு இதுவே இல்லை, ஃபஸ்ட்டு அதை பற்றி டீட்டெயிலிங்காக என்ன பண்ணிட்டு வருது அது எனக்கு கன்வின்ஸாக இருந்தால் தான் நம்ம அதை பார்க்க முடியும், சும்மா ஃப்ரெண்ட்ஸுலாம் என்னால் தூக்கி கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவர் சொன்னோன்னே அந்த பசங்களும் ஃபெடப் போயிடுறானுங்க. அப்படியே இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்ச உடனே டீ வருது. டீ இப்படி வைக்கும்போது கேமரா வந்து நம்ம திருவை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. திருவை ஃபோக்கஸ் பண்ண உடனே டப்புன்னு எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு ரவி வண்டியை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு ரவி வந்து என்கவுண்டர் தான் பண்ண போகிறாங்க சொல்லி இப்படி போலீஸ் நிறுவனம் ரவி அந்த பசங்க இருக்கட்டும் வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கு ஒன்றும் புரியல, வண்டி எடுக்கிறாங்க. வண்டி எடுத்துட்டு எங்கே சார் போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க இன்வெஸ்டிகேட் ரூமில் விட்டுட்டு இவங்க 2 பேர் கிளம்பிடுறாங்க. திருவும் ரவியும் கிளம்பிட்டு வண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது எங்கே சார் போகணுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அது பாட்டு போயிட்டே இருக்குது. அப்போ திரு வந்து ரவி கிட்ட கேட்குறாரு, நீ என்ன நினைக்கிற ரவி, இந்த 2 பசங்களை யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் தான் அப்பயே சொன்னேன், இல்லை நார்மலாகவே பேசு அப்படின்னு சொன்ன உடனே ரவி வந்து திருனே கூப்பிட்றான். ஏன்னா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க தான். பொசிஷன் ஆனதுனால அவன் சார்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். ரவி திரு இதில் வந்து டவுட் படுற கேஸே தேவையில்லை, நம்ம பொண்ணோட டெத்துக்கு அப்புறம் அவள் அடிப்பட்ட இதில் வந்து நல்லா தெரிஞ்சுது அதில் வந்து அர்ஜுனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருந்திருக்கு, நீ ஏன் இன்னும் கேஸை இது பண்ணாமல் இன்னும் போட்டு இழுத்தடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் பேச வராதவன் தானே, அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் தானே இருந்தது, அப்போ அவனை தான் இது பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்திருக்கிறாங்க. போயிட்டே இருந்துட்டு லெஃப்ட் அப்படியே லெஃப்ட் போ ரைட் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அப்படியே ஆனால் எதுக்கு இப்போ இங்கே போக சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து ஒரு இடத்துல நிற்க சொல்கிறாங்க. நிறுத்திட்டு அங்கே போகிறாங்க. போன உடனே இது நம்ம என்கவுண்டர் சீன் தானே, பசங்களை கூப்பிடாம எதுக்கு அங்கே விட்டுட்டு வந்துட்டு இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு சொல்கிறாரு, பேக்குள்ளே வந்து ஒரு கவர் இருக்குது அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த கவரை போய் அந்த கவர் இப்படி எடுத்துட்டு டக்குன்னு அதுலேருந்து ஒரு ஃபைல் கீழே விழுது. அதை பார்த்த உடனே யார் ரவிக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. அப்போ இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அதாவது இவன் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு நினச்சி தான் ரொம்ப டீட்டெயிலிங் வந்து பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இவன் வந்து அவனோட கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்ததுனால இவன் இன்னும் கொஞ்சம் அதை வந்து கேதர் பண்ணி இது பண்ணி வந்து போஸ்டிங் போயிட்டான். அந்த ஒரு வெஞ்சன்ஸ் வந்து அவன்கிட்ட கொஞ்சம் இருந்தது. ஸோ திருவும் வந்து இன்னும் கொஞ்ச நாட்டில் வந்து வேறு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போகிறான். ஸோ அதை வந்து ரவியால் ஏற்றுக்கவே முடியல. என் பொசிஷன் அது இவ்வளோ தூரம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இவங்க ஸ்மார்ட் தான், ஆனால் இவனால் எப்படி டக்குன்னு என் பொசிஷன் இது பண்ணி முடியும், எத்தனை வருஷத்துக்காக கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பயங்கரமான இது. அது வந்து இது பண்ணணுக்காக தான் அப்போ அவன் வந்து வேற ஒரு கேஸ்லேருந்து இன்வால்வாக இருந்தால் அது முடிகிற ஸ்டேஜ். இவன் நல்ல பேர் எடுக்கக்கூடாது, அதனால இவனும் கிளம்பிடும் போகிறான் இன்னும் கொஞ்ச நாட்டில் வந்து. ஸோ இவன் வந்து எங்கேயோ போகிறான், திரு வந்து ஃபேமிலியோட எங்கேயோ போகிறான். ஸோ இவன் வந்து யாருக்கும் தெரியாமல் கையில் க்ளவுஸ் இதெல்லாம் போட்டுட்டு எந்த ஒரு தடையுமே இல்லாமல் திருவோட வீட்டுக்கு போகும்போது அவன் பொண்ணு வந்து அதை பார்த்துட்டு என்ன அவன் ஃபைல் எடுத்துட்டு டப்புன்னு வச்சிடறான். ஃபைல் எடுத்துட்டா இது சாதாரணமாக முடிகிற விஷயம், அவனுக்கு வந்து இது இதுவாகாது. பொண்ணை பார்த்துட்டான். அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கும் போது டக்குன்னு அவனுக்கு ஐடியா வேற மாதிரி வருது, நம்ம இது எடுக்கணும், எல்லாம் பக்காவாக தானே வந்திருக்கோம், பேசாமல் இவ்வளோ கொண்டுட்டு அவனால் அதை தாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போக தானே போகிறான், ஒரு சோகத்தோடையே போட்டோம், மறக்க முடியாத இதுவாக கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு போகிறான். அந்த இதை வச்சு டப்புன்னு சாவடிச்சிடறான் அந்த பொருளை வச்சு. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் இதை வந்து யார் மேலே வந்து மாற்றி விடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த 2 பர்சன்ஸை வந்து இது பண்ணும்போது அதில் யாரோ ஒருத்தன் பார்க்குறான். அதில் வந்து அவனுக்கு கிடைச்சதான் வந்து விக்ரமோட சிஸ்டர். அவள் வந்து வெளியூரில் வந்து படிச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்து அவளோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது, அதெல்லாம் எதுவும் வரக்கூடாதுன்னா இந்த கேஸை வந்து இவன் மேலே இது பண்ணிக்கு, பிஸ்னஸ் கூட அவனுக்கு பண்ணணும்னா அதுக்கு வந்து நான் பணம் தரேன், ஏன்னா அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் விசாரிச்சுட்டு இருந்தேன், அது கூட நான் பண்ணுறேன், ஆனால் மாட்டிட்டேன்னா உன் தங்கச்சோட உயிர் தான் போயிடும். அந்த பையன் கூட பரவாயில்ல, அவன் அப்பா அம்மா தான், அவன் வந்து பெருசாக பேக்ரவுண்ட் எதுவும் இல்லை, உனக்கு ஏதோ நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது, ஸோ நீ தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் போயிட்டுருக்கோம். டப்புன்னு இப்படி கட் பண்ண உடனே இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சது. டப்புன்னு இப்படி பார்க்குறான். இது எல்லாமே வந்து அவனுக்கு தெரியும், திருக்கு வந்து தெரியும். அதனால தான் கூப்பிட்டு வச்சு என்கவுண்டர் எப்பயுமே எங்கே பண்ணணுமோ, என்கவுண்டர் யாரை பண்ணணுமோ அவங்கள தானே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் விட்டுட்டு இங்கே வர சொல்லியிருக்கான். அப்போ தான் அவன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறான். அதாவது இவன் வந்து இன்னும் இப்படி இருக்கான் இவன் அப்படின்ட்டு இவன் சான்ஸே கிடையாது. அப்போ அவன் சொல்கிறான், உன் டேலண்ட்டுக்கெலாம் வந்து உன் பொசிஷனே இது இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அவன் டப்புன்னு ஷூட் பண்ணிடுறான். அவனை ஷூட் பண்ணிவிட்டு
அதாவது இது முடிஞ்சிட்டு இதை வந்து நம்ம எப்படி இதை காட்டுறோன்னா, நான் சொன்னல இவன் ரவி வந்து டீ எடுத்து வைப்பான் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ நேரம் வந்து அமைதியாக அப்போ தான் அவன் டக்குன்னு எந்திரிச்சிட்டு வா போகலாம் அப்படின்ட்டு. அவன் ஏன் அப்படி அவன் டப்புன்னு எந்திரிச்சானா, ஏன் அந்த நேரத்தில் வந்து கன்ஃபார்ம் பண்ணானா, அவ்வளோ நேரம் கீழே பார்த்துட்டு இருந்தவன் ரவி டீ வச்சும்போது இப்படி பார்த்துருப்பான். அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, அவ்வளோ நேரம் வந்து இவன் விக்ரம் வந்து அமைதியாக தான் இருந்தான், இப்படியே இருந்தான். ஆனால் அந்த ரவிங்கிற பர்சன் இது வச்சவொடனே இப்படி பார்த்துட்டு அப்பயே தெரிஞ்சிருச்சு. நம்ம ஒரு டவுட்டில் இருந்தோம், பட் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் இதுவாக இருக்குவேன், அவன் வந்த உடனே ஒரு இது பார்த்துட்டு இப்படி இறக்கிட்டான் அப்படின்னோடனே இப்போ கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரெண்ட் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அப்போது இவனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு அது சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசினதுக்கும் இப்போ கதை சொன்ன ஆரம்பித்ததுக்கும் அந்த டெசிபிளே மாறிடுச்சு. அப்படியே ஃபுல் மோடில் போயிட்டு செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்தது கேட்குறதுக்கு. அதான் எப்படி சொல்கிறது, நான் 300 கேரக்டர் வந்தாலும் லைக் 3 கேரக்டர் 4வது கேரக்டர் வந்தாலும் அது கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதுதான் நீங்கள் சொன்ன விதமும் லைக் உள்ளே போயிட்டு ரொம்ப படப்பட நிறைய அந்த எப்படி சொல்கிறது ஹரி படம் பார்க்குற மாதிரி இந்த கட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்ன விதமும் நல்லா இருந்தது. அந்த ட்விஸ்ட்டு கூட ஓகே தான் ப்ரோ. லைக் இன்னும் அந்த ரிவீலிங் பாயிண்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மிச்சப்படி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு கண்டினியூட்டியோட சிங்கோட போயிட்டு இருந்துச்சு. 2 ஃப்ளாஷ்பேக் நடுவில் வந்துச்சு, பட் அது கூட எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அது நல்லா இது போச்சு. ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் அந்த மாதிரி இதில் தான், பிகாஸ் அது ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும், எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. பட் ஆனால் அந்த நரேஷன் சூப்பராக அது இவன் எப்படி இதை கண்டுபிடிக்கிறான் அப்படின்ற விஷயம் நல்லா இருந்தது. நைஸ். ஃப்ளோவாக அது வந்து கரெக்டாக வந்த மாதிரி இருந்துச்சு. அதுலேயே க்ரீடுங்கிற ஒரு விஷயம் பார்த்தேன். அவன் சொன்னதுலேயும் க்ரீடு இருந்துச்சு, இதுலேயுமே ஒரு க்ரீடு ஒருத்தவங்க நம்ம கீழே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை வச்சு நல்லா இருந்துச்சு. மெயினாக அந்த டீ மேட்ரு அது வச்ச உடனே அவனை பார்க்குறானா, ஏன்னா இவன் ஓரளவு கேல்குலேஷன் போட்டு வச்சுருக்கான் அப்படின்னும் போது அது கரெக்டாக இருந்துச்சு. பட் அதான் இவன் அந்த ஒரு தப்பு பண்ண போகிறான், அந்த தப்பு தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கொலை பண்ணுறதுன்றது அப்போ தெரியுது. அவன் வந்து எவ்வளோ அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கான், அதோட இவன் பறிச்சுட்டு போயிருக்கான். ஆனால் எனக்கு அவனை கூட்டு போகும்போதே தெரிஞ்சு இவனுங்களுக்குள்ளே என்னமோ நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சு. மற்றபடி நல்லா இருந்துச்சு.